மதுராந்தகம் ஏரி சீரமைப்பு பணிகள் ஜூன் மாதத்தில் முழுமையாக நிறைவு பெற உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பெரிய ஏரிகளில் ஒன்றான மதுராந்தகம் ஏரி சுமார் 4752 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 2411 ஏக்கர் நீர்பிடிப்பு பரப்பாகவும் 932 சதுர கிலோமீட்டர் நீர்வரத்து பகுதிகளாக உள்ளன. 5 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருந்ததால் ஏரியின் மொத்த உயரமான 23.3 அடியில் 10 அடிக்கு மேல் மண்ணால் தூர்ந்து இருந்தது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு பின்னர் மதுராந்தகம் ஏரி நிரம்பி முழு கொள்ளளவை எட்டினாலும் அடியில் மண் சேர்ந்ததால் மழைநீரை சேமிக்க முடியாமல் ஏரி நிரம்பி வீணாக உபரிநீர் கடலில் சென்று கலந்து வந்தது. விவசாயிகளின் தொடர் கோரிக்கையை அடுத்து ஏரியை தூர்வார தமிழ்நாடு அரசு 120 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. தூர்வாரும் பணிகளால் 3 ஆண்டுகளாக விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மதுராந்தகம் ஏரியில் கதவணை அமைக்கும் பணிகள் உட்பட சீரமைப்பு பணிகள் 95% நிறைவடைந்துள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் புதிய ஷட்டர் கூடுதல் உயரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளதால் தற்போது 791 மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்க முடியும். அவங்க சொன்ன மாதிரி இந்த ஜூன் ஜூலைக்குள்ள கண்டிப்பாக தந்துடுற மாதிரி இருக்காங்க. மிக சிறப்பாக இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால் நாங்கள் விவசாயிங்க முன்ன இருந்த 500 சில்லற மில்லியன் கனஅடி நீர் இப்போ 700 சில்லற கனஅடி நீராக உயர்த்ததுனால எங்களுடைய விவசாய வாழ்வாதாரம் மிகவும் உயர்ந்து, அதாவது எங்களுடைய ஜீவாதாரம் எங்கள் குடும்பம்லாம் பிழைக்கிற அளவுக்கு அரசாங்கம் செஞ்சுருக்குது. மதுராந்தகம் ஏரியில் வரக்கூடிய தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துவது, குடிநீருக்கு பயன்படுத்துவது, இப்படி சுற்றுலா தலமாகவும் இந்த ஏரியை நம்ம பயன்படுத்த முடியும் என்கிற அளவிற்கு 3 விதமான பயன்கள் இருக்கிறது. எனவே தமிழக அரசாங்கம் இது சம்பந்தமாக கான்ட்ராக்டர்களை இல்லை அதுக்கான ஒப்பந்ததாரர்களை, அரசு அதிகாரிகளை உடனடியாக தலையீடு செய்து இனிமேல் வரக்கூடிய மழை தண்ணீரை சேர்த்து வைத்து இந்த பகுதி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்தால் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏரியை நம்பி கூடுதலாக 5 முதல் 10 கிராம மக்கள் விவசாயம் செய்ய வாய்ப்பு உள்ளது. ஜூன் மாதத்தில் பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.